அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து ஆரம்பித்து அப்படியே அந்த இடத்துலேயே தொங்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சீசன் 2 வேறு இருக்குது, அதை வேறு கண்டினியூ பண்ணோம். இது ஆக்சுவலாக ஆரம்பித்ததே மறந்துட்டேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணாலே அந்த பேஜஸை கொடுக்கறதுக்காக போயிருப்பான். ஆனால் அந்த இடத்துல இந்த பிரின்சஸ் இருக்கா இல்லையா, அவள் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறா. அந்த இடத்துல பிரின்சஸோட சிஸ்டரு, அவங்க வேலைக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, இந்நேரத்துக்கு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த சிஸ்டர்கார் என்ன சொல்கிறான்னா, அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஸோ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவ வந்ததே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவை எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பூவை வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. அதான் அந்த சிஸ்டர் இருக்கால, அவள் சொல்கிறா, எது விருப்பமா, இந்த பாரு, இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டு விருப்ப விருப்பம்லாம் பார்க்கக்கூடாது, சரியா, குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை செய்யணும் அப்படிங்கிறா. ஆனால் நம்ம பிரின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது, முரட்டத்தனமாக பேசிடுறா. அதனால் அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓங்கி பலார்னு ஒரு அறை வச்சிடறாங்கப்பா. அவள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போது அவங்க அப்பா அங்கேருந்து வராரு. அவங்க அப்பா வந்து இவ பேசினது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வேறு கிடையாது. ஏன்னா இந்த நாடு வந்து ஆபத்தில் இருக்குது. அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே அவர் வந்து ஏற்பாடு பண்ணார். அவர் சொல்கிறார், என்னால் வந்து உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டம், மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹீரோவால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு வேறு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு, சும்மா விடுவானா? இவனுக்கு பயங்கர கோவம். இவன் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில் இருக்கு இல்லையா, அதை திருடுறதுக்காக போகிறான். அந்த இடத்துல 2 மெஜிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், மேலே அந்த டிராகனை விட்டுட்டு அதை வந்து திருட மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இவங்க உடனே மேலே இருக்கிறத அட்டாக் பண்ண இவன் என்ன பண்ணுறான், கீழே போயிட்டு ஸ்மோக் அப்படிங்கிறத போட்டு அந்த போவை ஈஸியாகவே அங்கேருந்து திருடிட்டு வந்துடுறான். ஏன்னா அவன் போய் கையில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஈஸியாக மேஜிக் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சஸ் இருக்கால, அவள் வந்து அழுதுகிட்டு இருக்கா. மற்ற 2 பேரும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் அவள் கேட்குறா, எல்லாம் சரி, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, அதாவது வந்து ராஜாவோட பர்த்டே வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இவன் கேட்குறா, சரிப்பா பர்த்டே வரட்டும், அதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. நீ வந்து பார்த்தனா மிலிட்ரி, நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்குற, ஒழுங்கு முறையதே உண்மையை சொல்லு, ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறைக்கிற அப்படிங்கிறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லை எடுத்துட்டான்ப்பா. சரி, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இது அப்படின்னு பார்த்தா பிரின்சஸ். உடனே அதை என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க கபோர்டில் மறைச்சி வச்சுட்டு கதவை திறக்கிறான். இவ வரா, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த க்ளோத்ஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, வெளியில் எங்கன்னா போறியா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தூங்கும்போது இப்படி தான் தூங்குவோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, நீ வா நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்றா. எங்கே ஆத்தா போகணும் அப்படின்னா, நான் உன்னோட உயிரை காப்பாற்றுறேன்டா, வா, உன்னை வந்து யாரோ ஒருத்தர் கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. யார் என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ நம்ம கிளம்பலன்னு வச்சுக்கோயேன், ஆட்கள் வந்துருவாங்க, சீக்கிரம் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், சரி ஓகே, நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், நீ கொஞ்சம் வெளியில் இரு அப்படிங்கிறான். என்ன வெளியில் இரு, என்ன உன் ட்ரெஸ்ஸு தானே பேக் பண்ணணும், நான் ஏன் வெளியில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதில் என்னோடய பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அட்லீஸ்ட் திரும்பியாவது நில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த பக்கி திரும்பி பார்த்துடுறா பாருங்க, அந்த போ இருக்கிறத கவனிச்சிட்டா. அப்போ அந்த போவை திருடினது நீதானாடா, வரும்போது காவலாளிகள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க, அது காரணம் நீதானா அப்படின்னு சொல்கிறா. இவனும் பார்க்குறான், இது பேசுறதுக்கெலாம் டைம் கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா ஒரு கும்பலே நிற்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க இல்லையா, சீமா லின்காங், அவன் தான் வந்து நிற்கிறான் டிராகனில். அவனா சொல்கிறான், எனக்கு ஆல்ரெடி தகவல் வந்ததுடா, நீ தான் வந்து திருட்டு பையனாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் இவளை கூட்டிகிட்டு ஓடுறதுக்கு வேறு பிளான் பண்ணுறியா அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரின்சஸும், நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்து பேசிகிட்டு இருக்கா. அதான் இவன் சொல்கிறான், அத்தா ஏற்கனவே இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ வேற கெரோசினை ஊற்றாத, கம்முனிரு அப்படிங்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறான். நம்ம ஹீரோவை வந்து தடுக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். பட் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, நடுவில் வந்து தடுத்துடுறா. உன்னால் என்ன மீறி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சில ஞாபகங்களை வர வைக்குது. அதாவது இவனும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருப்பாங்க போல தெரியுது. ஒரு ஆபத்தில் மாட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவனை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களோட உயிர் அப்படிங்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னா, டிராகன் கிட்ட இருந்து அவனை யார் காப்பாற்றுறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். அந்த டைமில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இங்கே பாரு, நான் அவனை பிளாக் பண்ணுறேன், சரியா, பிளாக் பண்ண உடனே நீ ஒரு பக்கம் ஓடிடு, நான் ஒரு பக்கம் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து ஒரு அம்பு வேகமாக போய் அந்த ஒரு டிராகனை அடித்து டிஃபீட் பண்ணிடுதுப்பா. ஸோ இந்த அம்பு இவன் விட்டான் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஸோ பிரின்சஸோட சிஸ்டரும் வந்து பார்த்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த போவை யூஸ் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு தெம்பு வந்துருச்சு, இவனை வந்து விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பிரின்சஸ் கிட்ட சொல்கிறான், நீ வா நம்ம கிளம்பலாம், எவன் தடுக்கிறான்னு பார்த்துலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.